உங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு அதிகமான வியூஸ் வேணுமா? இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தென் உங்களோட ஷார்ட் வியூஸில் கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கும். உங்கள் ஷார்ட் வீடியோக்கான வியூஸும் அதிகமாகும். ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் கொண்டு வர வைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். ஏன்னா ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மோரோவர் எல்லாருமே ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்க. காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் இது மட்டும் இல்லாமல் வேறு சில முக்கியமான ரீசனாலையும் உங்கள் ஷார்ட்ஸ்க்கு வியூஸ் போகாமல் இருக்கலாம். நம்ம இந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷார்ட்ஸ்க்கான வியூஸ் அதிகமாகும். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த 8 பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்த ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணும்போது இந்த 8 பாயிண்ட்டே உங்கள் மைண்டில் வச்சுட்டு அந்த வீடியோவை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஷார்ட் வீடியோக்கான வியூஸ் டபுளாக இன்க்ரீஸ் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹூக்ஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். ஒரு ஷார்ட் வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு 3 செகண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு வியூவர் நம்ம ஷார்ட் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வராங்க அப்படின்னா நம்ம அந்த ஷார்ட்டை கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கணும். இப்படி நம்ம பார்க்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வியூவருக்கு நம்ம ஷார்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பாசிட்டிவான சிக்னலை யூடியூப்க்கு கொடுக்கும். இது மூலயமா யூடியூப் அடுத்தடுத்த வியூவர்ஸ்க்கு நம்ம ஷார்ட் வீடியோவை சஜஸ்ட் பண்ணும். ஸோ அந்த வியூவரை கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்க போகிற இன்ட்ரோடக்ஷன் அந்த ஃபஸ்ட்டு 3 செகண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வியூவர்ஸ் ஒரு 70% கண்டிப்பாக அந்த ஃபுல் ஷார்ட்டையும் பார்க்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவை க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 செகண்டை இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும். அதுதான் ஒரு வியூவரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஹூக். ஒரு ஷார்ட்டுக்கான இன்ட்ரோடக்ஷனை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்தாச்சு. இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறமா எப்படி நம்ம அந்த ஷார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்ற அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஸ்டோரி டெல்லிங். ஒரு ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹூக் அப்படின்னா ஹீரோயின் தான் ஸ்டோரி டெல்லிங். ஷார்ட் வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயம் கொஞ்சம் அழகாகவும் நம்ம கொடுக்கும்போது அந்த ஸ்டோரி டெல்லிங் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அடுத்த ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணும்போது உங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹூக் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் 3 E's டெக்னிக். 3 E's அப்படின்றது என்டர்டெயின், எஜுகேட் அண்ட் எமோஷன். இதில் ஃபர்ஸ்ட் என்டர்டெயின். ஒரு ஷார்ட் வீடியோ ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு ஷார்ட் வீடியோட ஃபஸ்ட்டு 3 செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அல்லது காமெடியாக இருக்கணும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த ஷார்ட் வீடியோவோட ஃபஸ்ட்டு 3 செகண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு 3 செகண்டே அந்த ஆடியன்ஸோட ஆர்வத்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துடணும். இதில் செகண்ட் எஜுகேட். அதாவது எஜுகேட் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஷார்ட் வீடியோவில் டீச் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல வரல. அதாவது ஷோ சம்திங் நியூ. நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலுமே வேறு மாதிரி இருக்குது. நம்மளை சுற்றி உள்ள விஷயங்கள் எல்லாமே யூனிக்காக இருக்கும். அந்த மாதிரி யூனிக்கான விஷயங்களை நம்ம ஆடியன்ஸ்க்கு கொண்டு போகிற மாதிரி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட் வீடியோவை பாருங்கள். இந்த ஷார்ட் கண்டிப்பாக நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி உள்ள யூனிக்கான விஷயங்களை ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்குற மாதிரியான ஷார்ட்ஸ் சீக்கிரமாகவே பாப்புலர் ஆகிடும். நிறைய ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறோம். ஒவ்வொரு ஷார்ட் வீடியோவும் நமக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு எமோஷனை அதோட எண்டில் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஷார்ட் வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளை ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். சில ஷார்ட் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சோகமாக ஃபீல் பண்ண வைக்குது. சில வீடியோஸ் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட் வீடியோக்குமே ஒரு எமோஷன் இருக்கும். நம்ம ஷார்ட் வீடியோவில் நம்ம எந்த எமோஷனை கொடுக்க போகிறோமோ அந்த எமோஷனை 100% நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட் வீடியோவை பாருங்கள். I love you daddy. இந்த மாதிரி எமோஷனலான ஷார்ட்டை லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் இல்லாமல் ஷேர்ஸும் நிறைய பண்ணுவாங்க. இதுவே யூடியூப்க்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சிக்னலை கொடுக்குது. ஸோ நம்மளோட ஷார்ட்டை யூடியூப் இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கும். ஸோ இந்த 3 E's டெக்னிக்கை நம்ம வீடியோவில் அப்ளை பண்ணும்போது ஆடியன்ஸை நம்ம வீடியோவோட 3 செகண்ட் மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் நம்மளால் பார்க்க வைக்க முடியும். இதில் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ்டேக். ஹேஷ்டேக் அப்படின்றது உங்கள் வீடியோவுக்கு ரிலேட்டடாக உள்ள கீவேர்ட்ஸை தான் நம்ம ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷார்ட்டை பாருங்கள். இந்த ஷார்ட்டை கீழே சில டேக்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் அப்படின்ற கீவேர்ட் காமனாக எல்லா ஷார்ட்ஸுமே கொடுக்குறது. இது மட்டும் இல்லாமல் குக்கிங், ட்ரெண்டிங், விளாக் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை டேக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக யார் யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும் இந்த ஷார்ட்டை யூடியூப் அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கும். ஹேஷ்டேக்கோட மெயின் பர்பஸே இதுதான். ஸோ உங்கள் வீடியோவுக்கு கரெக்டான கீவேர்ட்ஸை நீங்கள் ஹேஷ்டேக்காக கொடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா லூப்பிங் யுவர் ஷார்ட்ஸ்.
ஃபேமஸான நிறைய யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த ஷார்ட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட் எது எண்டு பாயிண்ட் எதுன்னே நமக்கு புரியாது, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஷார்ட்டை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்றத நமக்கு புரியறதுக்குள்ளேயுமே அந்த ஷார்ட் நம்ம 3-4 தடவை பார்த்துருப்போம். இதுவே அந்த ஷார்ட்டோட வியூஸ் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். நீங்களும் உங்களோட ஷார்ட்டில் இந்த சீக்ரெட்டை அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் எல்லா ஷார்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னாலும் உங்களோட ஒரு சில ஷார்ட் வீடியோஸ்க்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதாவது உங்களோட ஷார்ட் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்டே எண்டு பாயிண்டே நீங்கள் ஒரே மாதிரி செட் பண்ணும்போது அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷார்ட் வீடியோட வியூஸும் அதிகமாகும். அடுத்து பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆட் ட்ரெண்டிங் மியூசிக். ஒரு ஷார்ட் வீடியோவுக்கு ஒரு அழகான ஃபீலை கொடுக்கறது என்ன அப்படின்னா அந்த ஷார்ட் வீடியோவில் யூஸ் பண்ணுற மியூசிக் தான். நம்ம அந்த மியூசிக்கை கரண்ட் டைமில் எது ட்ரெண்டியான சாங்காக இருக்கோ அந்த மியூசிக்கை அல்லது அந்த சாங்கை யூஸ் பண்ணும்போது வியூவர்ஸ் அந்த மியூசிக்கோட ஒரு கனெக்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரி கனெக்டடாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஷார்ட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்க்கு அந்த ஷார்ட்லேருந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல் போகும். ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஷார்ட் வீடியோவை யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கும். இந்த பாயிண்ட்டை நான் மட்டும் ரெஃபர் பண்ணலை, வேறு லாங்குவேஜில் நிறைய ஃபேமஸான யூடியூப் சேனலில் இந்த பாயிண்ட்டை அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான மியூசிக்கை நம்மளோட வீடியோவில் நம்ம ஆட் பண்ணிக்கும் போது அந்த வீடியோட வியூஸ் வந்து கண்டிப்பாக பூஸ்டப் ஆகுறதா அவங்க சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் எங்கேஜிங் டைட்டில். யூடியூப் ஷார்ட்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது வியூவர் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஷார்ட்ஸோட டைட்டில் தான். அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு அடுத்த ஷார்ட்டுக்கு போகாமல் உங்கள் ஷார்ட் வீடியோவை கிளிக் பண்ண வைக்க போகிறதும் இந்த டைட்டில் தான். ஸோ ஒரு ஷார்ட் வீடியோட டைட்டில் உங்களோட ஷார்ட்டை அந்த வியூவர் கிளிக் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்ற டெசிஷனை அவங்கள எடுக்க வைக்க போகுது. ஸோ ஸ்வைப் பண்ணிகிட்டே போகிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ண வைக்க போகிற டைட்டில், அதில் நாம் கொடுத்துருக்க வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ்க்கு அக்யூரேட்டாக இருக்கணும், அதாவது சரியான வேர்ட்ஸை கொடுத்துருக்கணும். அதே மாதிரி வியூவர்ஸோட கியூரியாசிட்டி, அதாவது அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தர மாதிரி நம்ம இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த வேர்ட்ஸில் கரெக்டான கீவேர்ட்ஸ் வர மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கணும். நம்ம 7ஆவதாக பார்க்க போகிற பாயிண்ட் ரைட் லென்த். ஷார்ட்ஸ்க்கு யூடியூப் தர டைம் 60 செகண்ட், அதாவது 1 மினிட். ஒரு ஷார்ட் 60 செகண்ட்ஸ்லேயும் இருக்கலாம் அல்லது அதை விட கம்மியான டைம்லையும் இருக்கலாம். பட் இந்த 1 நிமிஷத்தை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஷார்ட் வீடியோவில் தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஷார்ட்ஸ்க்கு எத்தனை வியூஸ் போகுது அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத சீனெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட்டாகவே கொடுக்கறது தான் பெஸ்ட். அதே மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோவை 60 செகண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அந்த ஷார்ட் வீடியோவில் தேவையில்லாத பாயிண்ட்ஸ், தேவையில்லாத சீன்லாம் நம்ம சேர்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு அது கண்டிப்பாக ஒரு போரிங்காக தான் இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட்ஸில் கரெக்டான கண்டென்ட் 60 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம வந்து 60 செகண்ட்ஸ்க்கு அந்த ஷார்ட்டை கொண்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஷார்ட்டோட லென்த் நமக்கு எவ்வளோ இருந்தால் அது பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம டைமிங்கை ரெடியூஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். நம்ம பார்க்க போகிற 8ஆவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா கரெக்ட் தம்ப்நெயில். டைட்டில் மாதிரியே ஒரு ஷார்ட் வீடியோவில் பீப்புள் ஃபஸ்ட்டு பார்க்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில் கண்டிப்பாக கேட்சியாக அட்ராக்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஷார்ட் வீடியோவில் எது இன்ட்ரெஸ்டிங்கான சீனோ அந்த சீனை நம்மளோட தம்ப்நெயிலில் செட் பண்ணிக்கும் போது நம்ம ஷார்ட் வீடியோக்கான கிளிக் த்ரோ ரேட்டை நம்மளால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த 8 பாயிண்ட்டை ஒரு சம்மரியாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹூக்ஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். ஷார்ட் வீடியோட ஃபஸ்ட்டு 3 செகண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம ஷார்ட் வீடியோக்கான ஹூக். அதை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் அட்ராக்டிவாகவும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் தான் ஸ்டோரி டெல்லிங். அதையும் நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டெக்னிக் என்ன அப்படின்னா 3E's டெக்னிக். அதாவது எஜுகேட், என்டர்டெயின், அதுக்கப்புறம் எமோஷன். இந்த 3 டெக்னிக்கையும் நம்ம ஷார்ட் வீடியோவில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்த பாயிண்ட் லூப்பிங் யுவர் ஷார்ட். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டே எண்டு பாயிண்ட்டே நம்ம ஒரே மாதிரி செட் பண்ணிக்கும் போது அந்த ஷார்ட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆட் ட்ரெண்டிங் மியூசிக். இப்போ கரண்டான ட்ரெண்டிங்கில் என்ன மியூசிக், என்ன சாங் இருக்கோ அந்த சாங்கையோ மியூசிக்கையோ நம்ம ஷார்ட்ஸில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த பாயிண்ட் எங்கேஜிங் டைட்டில். அதாவது டைட்டில் நம்ம பர்ஃபெக்டாக கொடுக்கணும். கரெக்டான வேர்ட்ஸை கொடுத்து அந்த டைட்டிலை நம்ம செட் பண்ணிக்கணும். அந்த டைட்டில் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் ரைட் லென்த். அதாவது நம்ம ஷார்ட் வீடியோவை 60 செகண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத சீன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்காமல் கரெக்டான லென்த்தில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஹேஷ்டேக். அதாவது நம்ம வீடியோக்கு கரெக்டான கீவேர்ட்ஸை நம்மள வீடியோட டைட்டில்லையோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்லையோ நம்ம கொடுத்துருக்கணும்.
லாஸ்ட் பாயிண்ட் அட்ராக்டிவ் தம்ப்நெயில். நம்ம ஷார்ட் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க தம்ப்நெயில் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கணும். இந்த 8 பாயிண்ட்டே நீங்கள் அவங்களோட அடுத்த ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.